ஹலோ செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் தான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில். அதனால் கத்திரிக்காயும் அவரைக்காவும் போட்டு மாங்காய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சாம்பார். அதுக்கு மேட்சாக இது பன்னீர் பிரே. பன்னீர் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்படியே ஃப்ரை தோசைக்கல்லில் மீன் மாதிரி வறுத்துடணும். இது உருளைக்கிழங்குங்க. நம்ம செய்கிற மாதிரி தான் கல்யாண வீட்டில் செய்வாங்க. ஆனால் எல்லோரும் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அதையும் நானும் சொல்கிறேன். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பெருஞ்சீரகமும் பூண்டும் நல்லா நசுக்கி போட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை. அடுத்து வத்தலும் மோர் மிளகாயும் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. இதோட ஒரு கப்பு தயிரும் ரைஸும் வச்சுருக்கேன். அதனால் அதை காமிக்க முடியலன்னு நினைக்காதீங்க. டெய்லி தயிரும் ரைஸும் கொடுத்து விட்ருவேன். இன்றைக்கும் நம்ம அம்மாவை பற்றி தாங்க பேச போகிறோம். அம்மான்ற ஓவியத்தை நம்ம அழைக்கணும்னு நினச்சோம்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோங்க. எப்போவுமே அம்மாவை நம்ம போற்றி பாதுகாக்கணும். ஒரு படம் ஒன்று வந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் நம்ம மறந்துருப்போம், அம்மா கணக்குன்னு. அதில் அவள் வீட்டு வேலை செஞ்சாலும் அந்த பொண்ணு எப்படியாவது படிக்க வச்சிடணும், நம்ம படுற கஷ்டத்தையும் அவமானத்தையும் அந்த பொண்ணு படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா படாத பாடுபடுவாங்க மாதிரி அந்த படம் எடுத்திருந்தாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு நான் என் பொண்ணுகிட்ட கேட்டேன், எங்கள் அம்மா ஏன் என்னை பற்றி இப்படிலாம் யோசிக்காமல் என்னை 18 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னுட்டு. அப்போ என் பொண்ணு ஒரு டைலாக் சொன்னேன், அம்மா உங்கள் வீட்டில் நீங்கள் மொத்தம் 7 பேருமா, அம்மா உங்களை மட்டும் பற்றி எப்படிம்மா பாட்டி யோசிச்சுருப்பாங்க, எல்லாரையும் பற்றி யோசிச்சுதாம்மா செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு. அதுபோல் அம்மா எது செஞ்சாலும் அது நம்ம நன்மைக்காக தாங்க இருக்கும். நமக்காக தான் அம்மா செய்வாங்க எல்லாமே. அந்த தெய்வத்தை நம்ம போற்றி பாதுகாக்கணும். இன்றைக்கி நம்ம அம்மாவாக இருக்கும்போது நம்ம அம்மாவை நினச்சி எத்தனை பேர் கண்ணீர் விட்டுருக்கோம். நம்ம அம்மாவுக்கு எதுவுமே செய்ய முடியல, இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினச்சிருந்துருப்போம். அந்த சூழ்நிலையில் நம்மளால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்திருக்கோம். அதனால் நம்ம திரும்ப நாளைக்கும் அம்மாவை பற்றி பேசுவோம். வாழ்க வளர்க. பாய்.